வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற ரெசிபி பருப்பு சாதம். அதை செய்கிறதுக்கு 3/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு அரிசி. நீங்கள் எல்லா விதமான சாப்பாட்டு அரிசியும் எடுத்துக்கலாம். 2 பங்கு அரிசி, 3/4 பங்கு பருப்பு. அரிசி பருப்பு 2 எடுத்ததுக்கப்புறம் இதை தண்ணி விட்டு 2-3 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. தண்ணியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் கழுவி எடுத்துக்கோங்க. கழுவினதுக்கு அப்புறம் சுத்தமான தண்ணி விட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு, கடுகு, அது கூடவே கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், 3 வரமிளகாய் 2 பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், 15 போல் சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விட்டுட்டு 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு தோலை உரிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தக்காளி வெங்காயம்லாம் சீக்கிரம் வதங்கி வரதுக்கு கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. சீக்கிரம் வதங்கி வந்துடும். 2 கப் அரிசி, 3/4 கப் பருப்பு எடுத்துருக்குறோம். இந்த அரிசிக்கு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும். உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு அதோட சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட போனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பருப்பு சாதம் நல்லா குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட. சப்போஸ் உங்களுக்கு குழைவாக இருக்கிறது பிடிக்கலன்னா நீங்கள் கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக தாங்க இருக்கணும். அப்போ தான் சாப்பாடு வெந்ததுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 3 விசில் விட்டு ஸ்டீம் ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு கரண்டியால் ஒரு வாட்டி நல்லா மசிஞ்ச மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் போல் மல்லி இலை சேர்த்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் நெய் சேர்க்கல, அது எனக்கு பிடிக்காது. ஒரு சில பேருக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கும். வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. கலந்து விட்டு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிட வேண்டியதுதான். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு எல்லா விதமான வறுவலையும் சேர்த்து சாப்பிட்லாம். நல்லா சுவையாக இருக்கும். நான் இன்றைக்கி வெண்டைக்காய் வறுவல் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எந்த காய் வேணாலும் நீங்கள் வறுத்து சேர்த்துக்கலாம். வத்தல் கூட பொரிச்சிட்டு சாப்பிட்லாம், அதுவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாய் வாழ்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.